நலத்துடன் வளத்துடன் வாழ்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் நட்ஸில் பண்ணியிருக்கோம். நட்ஸ் லட்டு. இது எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய லட்டு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் சுகர்லெஸ்ஸாக பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள்கள் பாருங்கள். எல்லா நட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். பாதாம் பருப்பு கொஞ்சம் அதிகம் இது எடுத்துக்கணும். பாதாம் 1/4 கிலோ. நிலக்கடலை பருப்பு ஒரு 150 கிராம். முந்திரி பருப்பு 150 கிராம். வால்நட் 100 கிராம். பிஸ்தா பருப்பு 100 கிராம். நாட்டு சர்க்கரை ஒரு பவுல். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். வெல்லம், பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன். சூரியகாந்தி விதை 1 ஸ்பூன். பூசணி விதை 2 ஸ்பூன். பிளாக் சீடு 1 ஸ்பூன். கசகசா 1 ஸ்பூன். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். எல்லாம் வறுத்து எடுத்துட்டு லாஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நாட்டு சக்கரை கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் வறுத்துருவோம். அதுதான் கொஞ்சம் அதிக நேரம் வறுக்கிற மாதிரி இருக்கும். சட்டி சூடு ஏறினோன்னு கொஞ்சம் தீ குறைச்சி வச்சுக்கோங்க. கருகாத அளவுக்கு நல்லா ஒன்று போல் வறுத்து விட்டுறலாம். வறுத்து எல்லாமே தனித்தனியாக அரைங்க. மிக்சியில் எல்லாம் ஒன்று சேர்த்துற வேண்டாம். பாதாம் வறுத்து தனியாக வச்சுக்கணும். பாருங்கள், பாதாம் தனியாக வச்சுக்கிட்டேன். அடுத்து முந்திரி பருப்பு வறுக்கிறோம். எல்லாமே தனித்தனியாக மிக்சியில் அரைச்சிக்கணும். கசகசா, அடுத்து எள்ளு வறுக்கிறோம். நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு போட்டாலும் சரி, கருப்பு போட்டாலும் சரி. எள்ளு கசக்காத தன்மையாக இருக்கவான்னு பார்த்துக்கோங்க. இதில் வேறு எதுவும் நீங்கள் கூட சேர்த்து ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது போட்டிருந்தேன். லட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் பிளாக் சீட். ஆளி விதை, அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பூசணி விதை. இந்த விதையெல்லாம் வேகமாக வறுத்துடலாம். வேகமாக உங்களுக்கு வறுபட்டுரும். தீ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இது சூரியகாந்தி விதை. எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிஸ்தா பருப்பு வறுத்துக்கலாம். கருகாத அளவுக்கு நல்லா ஒன்று போல் வறுத்து விட்டுக்குவோம். எல்லாமே தனித்தனியாக வச்சு தனித்தனியாக மிக்சியில் போடணும். இது வால்நட். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்துருங்க. அப்போ தான் லட்டு பண்ண பிறகு நல்லா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு அரைக்கணும். ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுட்ரு தன்மை இல்லை, ஓரளவுக்கு இருக்கும். கையில் தொட்டால் ஒரு நெருப்பு தெரியும் லைட்டாக. அடுத்து ஒவ்வொன்றா அப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த மிக்சிங் பவுலில் கலந்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கலாம். ஓரளவுக்கு தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நெருப்பாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும்.
எல்லாத்தையும் அரைச்சி ஒன்றா ஒரே பவுலில் போட்டுக்கிட்டே வருவோம். லாஸ்ட்டு தான் நம்ம நிலக்கடலை பருப்பு அரைக்கணும். அது வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். நாட்டு சர்க்கரையை போட்டு அந்த நிலக்கடலை பருப்பையும் போடும்போது உங்களுக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சு வர்றதுக்கு கலந்துக்கிட்டு வரும். இந்த பாருங்கள், கடலைப்பருப்பை லாஸ்ட்டாக தான் அரைச்சி போடுறேன். நல்லா மிங்கிள் ஆகிரும். எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு லட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம் ஃப்ளேவருக்காண்டி. ஏலக்காய் பொடி வேணான்னா நம்ம விட்டுடலாம். ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நெய் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு நெய் சேர்க்குறது நல்லது தான். நான் நெய் சேர்க்கலை. அப்படியே எல்லாம் நல்லா வந்துருச்சு. அப்படியே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள். லட்டு பிடிக்கிறேன் பாருங்கள். ஓரளவுக்கு மீடியமாக தான் பண்ணுறேன். ரொம்ப பெரிய லட்டாகவும் வேண்டாம். ஒரு டைம் எடுத்தோம்னா ஒரு பீஸ் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்துறதுனால ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு மாதத்துக்கு மேலே கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த அளவுகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லாம். பாருங்கள் எவ்வளோ லட்டு வந்திருக்குன்னு. உங்களுக்கு இவ்வளோ லட்டு தேவையில்லைன்னா எல்லாமே பாதியாக குறைச்சிக்கோங்க. பாதி அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், லட்டு நல்லா வந்திருக்கு. தீபாவளியோட நல்லா ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க. மறுபடியும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு ஸ்வீட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.